அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட எக்கானமிக் பவர் ஹவுஸின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ட்ரம்ப்னால நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. நம்மளுடைய ஆர்மி சீஃப் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கிறாரு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருந்து இந்த மாதிரி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்பையும் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. நேவியை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறாரு. ஸோ இது எல்லாம் எதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு இந்தியா முழுவதுமாக தயார், எந்த தயக்கமும் இரண்டாவது முறை பாகிஸ்தானுக்கு காட்ட மாட்டோம், எந்த ரெஸ்ட்ரெயின்ட்டும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு மெசேஜை கிளியராக பாகிஸ்தானுக்கு விடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறப்போ சொன்ன விஷயம் ஒரு சிலருக்கு வேடிக்கையாக தெரியலாம். பாகிஸ்தான் இந்தியாவோட எக்கானமிக் பவர் ஹவுஸிங் மீது தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்களா, என்ன ப்ரோ காமெடி பண்ணுறீங்க, ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அடித்து நம்ம உட்கார வச்சாச்சு, அதுக்கப்புறமும் பாகிஸ்தான் திருப்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. ஸோ விரிவாக இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தோம். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த டெரர் பேசஸ் அதனுடைய தலைமை இடத்தை அடித்து அதனுடைய புகைப்படம் எல்லாமே வந்து ஓப்பனாக வெளியே வந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு அது பரவலாக சர்க்குலேட் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் டிக்டாக்லாம் பயங்கரமாக சர்க்குலேட் ஆச்சு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஏர்பேஸை ஒரு குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி எந்தவித தடையும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அடித்தோம். ஸோ பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலக்கமும் அவமானமும் செஞ்ச அந்த சம்பவத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அடுத்த கையோட பாகிஸ்தான் கொஞ்ச நேரம் கூட காலதாமதம் செய்யலை. அவங்க இம்மீடியட்டாக அமெரிக்கா கிட்ட வந்துட்டு போனாங்க. அமெரிக்கா கிட்ட டைஸை வந்துட்டு இம்மீடியட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க. ட்ரம்ப்பும் பயங்கரமான சப்போர்ட்டை முன்னிர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்தாரு. எக்கானமிக்கலாகவும் மிலிட்ரி வைஸ் பாகிஸ்தானுக்கு எல்லா சப்போர்ட்டும் ட்ரம்ப் அரசாங்கம் கொடுப்பதாக ஒரு அஷூரன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக அசிம் முனிர் அமெரிக்காவில் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்நகர் ரிஃபைனரியை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் அசிம் முனிர் வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்து இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு எச்சரிக்கை விடுத்தாருன்னா, இந்தியாவினுடைய அந்த எக்கானமி பாதிப்படையும் விதத்தில் மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நிறுத்தினீங்கன்னா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அசிம் முனிர் இப்போ ரீசெண்டாக பேசுறது எல்லாமே மும்பையை குறி வச்சும் குஜராத்தை குறி வச்சும் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து அவர் பேசியிருக்கிறார். ஸோ இப்போ என்ன நடக்கலாம், பாகிஸ்தான் டைரெக்டாக இந்தியாவினுடைய எக்கானமிக் பவர் ஹவுசஸ் மீது தாக்குதல் நிகழ்த்த போவது கிடையாது. மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, பெஹல்காம் தாக்குதல் அவங்க நிகழ்த்தின மாதிரி வேற ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்தியாவின் மீது தொடுத்து வேணும்னே இந்தியாவை திருப்பியும் வம்பிழுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா அது இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு ஒரு விதமான நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம். மக்கள் வந்து ஒரு சில விஷயத்தை ரிப்பீட்டடாக நடந்தால் கொஞ்சம் சளைச்சு போவாங்க. என்னடா இது, இப்போ தான் வந்து நம்ம பகல்காம் தாக்குதல் இவங்க நிகழ்த்தினாங்க, பதிலுக்கு ஒரு அடி கொடுத்தோம், திருப்பி ஒன்றா பண்ணியிருக்கிறாங்க, அப்போது இந்த அரசாங்கம் வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுல சரியில்லையோ அப்படின்ற ஒரு விதமான சந்தேகம் எழும், ஒரு விதமான குழப்பம் வந்துட்டு எழும். அதானி அம்பானி ரெண்டு பேருமே மோடியை பயங்கரமாக பேக் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறவங்க. அவங்களுடைய பேஸும் வந்து குஜராத். ஸோ ஒரு பவர் ஹவுஸில் எக்கானமிக் பவர் ஹவுஸில் அடிக்கிறப்போ மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட முடியும், மோடி அவருடைய அந்த இமேஜை வந்து புல் பேக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் அப்படின்ற இந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், அது போக என்னுடைய அந்த நாலேஜை கலந்து ஒரு கலவையாக வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முழுக்க அந்த பத்திரிகையில் சொன்ன விஷயத்தையும் நான் சொல்லலை, நான் ஒரு சில விஷயத்தை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய நயாரா ரெஃபைனரி, அப்புறம் ரிலையன்ஸினுடைய ரெஃபைனரிஸ், ஸோ இந்த இந்தியன் ரெஃபைனரிஸின் மீது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு. ஏன்னா நம்ம ரஷ்யாவோட ஒரு பயங்கரமான கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்தியன் ரெஃபைனரியை பாகிஸ்தான் அடிக்கிறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி கிடையாது. அதை கண்டும் காணாமல் அது ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற மாதிரியான செய்தி தான் அது அமெரிக்காவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் வந்து குறைவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்துட்டு குறையும். எல்லாருமே சைனா, பாகிஸ்தான், அமெரிக்கா எல்லாருமே பொறாமப்படுறது எதை பார்த்து அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பார்த்து. ஸோ மோடி அவர்களினுடைய இமேஜையும் டென்ட் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ரிச்சஸ்ட் மென் அவங்களுடைய பிஸ்னஸையும் வந்துட்டு பாதிப்படைகிற மாதிரி பண்ணணும், இன்னொரு பக்கம் இந்திய பொருளாதாரத்தையும் ஒரு சேஃபான ஒரு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விக்குள்ளாக்கணும். அப்படின்னா இதை தான் ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கு பாகிஸ்தானை ஒரு கருவியாக அமெரிக்கா பயன்படுத்தலாம், சீனாவும் இதற்கு உடந்தையாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளுடைய இந்த விஷயத்தை பார்த்து பொறாமையாக இருக்குது. சரி, இப்போ இங்கே ஒரு கேள்வி வந்துட்டு உங்களுக்கு எழும், என்னன்னா, என்ன ப்ரோ இந்தியாவை வந்து பாகிஸ்தான் அப்படி அடித்தாங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை சும்மா விடுவாங்களா, நம்ம வந்து அவங்கள பொழந்து கட்டிட மாட்டோம், பயங்கரமான ஒரு சேதம் பாகிஸ்தானுக்கு ஏற்படும்.
எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுப்போம். ஆனால் பாகிஸ்தான் உலக லெவலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை, எங்களுக்கு எந்த டேமேஜும் நடக்கலை, ஒன்றுமே ஆகலை அப்படின்னு பயங்கரமான ஒரு நெரேட்டிவ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. அவங்க உள்நாட்டு மக்களையே அவங்க குழப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அவங்க நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஆர்மி சீஃபாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது நூர்கான் ஏர்பேஸ்ன்ற ஒரு ஏர்பேஸில் மட்டும் ஒரு விதமான தாக்குதல் நடந்தது, அதில் ஏற்பட்ட அந்த டேமேஜ் எல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம், பெருசாக வேறு எந்த டேமேஜும் ஏற்படலை அப்படின்னு பச்சையாக புழுகிறாங்க. அதாவது மற்ற ஹேங்கர்ஸ் பொலாரியில், அப்புறம் இன்னொரு பக்கம் சுக்கூரில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடந்த அந்த டேமேஜஸ், சேட்டிலைட் இமேஜஸ்லாம் நம்ம காமிச்சாச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க போய் சொல்கிறாங்க. அப்போ அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நம்ம பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்து கராச்சி போர்ட்டுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி அவங்க நாட்டினுடைய போர்க்கப்பலுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாலும் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட் கண்ட்ரோல்டு மீடியா வச்சு அதெல்லாம் மறப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வார் டாக்டிக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்தியாவோட கண்ணையாவது குத்திடணும், இந்தியாவுக்கு ஒரு பெரிய காயத்தையாவது ஏற்படுத்திடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டாக்டிக்காக இருக்குது. அவன் சைடு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் காட்டிட்டு பிரச்சனைக்கு வர்றான். இப்போ அசிம் முனீர் அமெரிக்காவில் சொன்ன அந்த விஷயத்துக்கே திருப்பி வர்றேன். இந்தியா ஒரு பயங்கரமான பலபலன்னு இருக்கக்கூடிய ஒரு பென்ஸ் காரு, நாம் கிராவல், அதாவது பெரிய பெரிய கற்களை ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய சரக்கு லாரி, ரெண்டும் மோதிக்கிச்சுன்னா யாருக்கு பெரிய சேதம் அப்படின்றத இந்தியா உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அசிம் முனீர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இப்போ ட்ரம்ப் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுனால கூடிய விரைவில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் நம்ம ரெஸ்ட்ரெயின்ட்டை காமிச்சிட்டு அமைதியாக போனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும். நீங்கள் முதல்ல பேலகோட் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, அடுத்து பகல்காமுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணீங்க, இப்போ எங்கே போச்சு, இப்போ ஏன் நீங்கள் எதுவும் பண்ணல, ஸோ இப்போ உங்களுடைய அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த ரிட்டாலியேஷன் இதெல்லாம் வேஸ்ட்டா, ஸோ அதனால் நீங்கள் இந்த தடவை ரிட்டாலியேஷன் பண்ணாமல் இருக்கீங்களா, அது எதுவும் பயன் அளிக்கலையா அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகளிலும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு பதில் தாக்குதலை மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்க போகிற அந்த கான்ஃப்ளிக்டாக இருக்காது, ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு 4 நாள் நடந்த சம்பவமாக இருக்காது, அதை விட ப்ரொலாங்காகி ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறப்போ, பெரிய பிரச்சனை ஏற்படுறப்போ அந்த நேரத்தில் அமெரிக்கா திருப்பியும் உள்ள தலையிட்டு இல்லை பிரச்சனையை முடிச்சுக்கலாம், போரை முடிச்சுக்கலாம், சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை போட வருவாங்க, பாகிஸ்தானை காப்பாற்ற வருவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்மி சீஃப், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ரிப்பீட்டடாக எச்சரிக்கை கொடுக்குறது எதனால் அப்படின்னா, ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொடுக்குறாங்க. அதாவது நம்ம போலீஸ் போகிறப்போ கையை தூக்குங்க, இல்லை சரண்டர் ஆகுங்க, நாங்கள் சுற்றுவோம் அப்படின்னு ரிப்பீட்டடாக வார்னிங் கொடுப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அந்த டாக்டிக் தான். ஸோ நம்ம பாகிஸ்தானுக்கு சும்மா ஒன்றும் இந்த இடத்துல எச்சரிக்கை கொடுக்கல, மீன் பண்ணி தான் அந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இது ரொம்ப ஒரு சரியான நேரம் இந்தியாவின் மீது மீண்டும் ஒரு அசம்பாவிதத்தை பண்ணுவதற்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் முக்கியமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பயங்கரமாக மாடர்னைஸ் ஆயிரும். இந்தியன் ஃபைட்டர் ஜெட் ரொம்ப பவர்ஃபுல்லாக எக்யூப் ஆயிரும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ்லேருந்து எல்லாமே டாப் நாச்சுக்கு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வெறும் 31 ஸ்குவாட்ரன் தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்தியா மேலே கை வைக்க முடியலைன்னா அடுத்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்டும் இருக்குது, சைனாவோட சப்போர்ட்டும் இருக்குது. பாகிஸ்தான் பகல்காம் தாக்குதல் நிகழ்த்தினதே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய அந்த இமேஜை டென்ட் பண்ணணும், காஷ்மீர் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மோடி அவர்கள் நாட்டுக்கு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டியை கொடுப்பார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இமேஜை மாற்றணும், பெர்செப்ஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் செட் பண்ணதான் பகல்காம் தாக்குதல். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க ரிவர்ஸில் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. பகல்காம் தாக்குதல் நிகழ்த்தினா இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபைட்டர் ஜெட் என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், அமெரிக்கா கிட்டே எப்போ போகணும், எல்லாத்தையுமே பயங்கரமாக ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க பகல்காம் பண்ணாங்க. ஆனால் அந்த பகல்காமுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒன்றை சாப்டர்லேயே இல்லாததை, அதை பாகிஸ்தான் எதிர்பார்த்துடாததை இந்தியா பதிலுக்கு கொடுத்ததுனால பாகிஸ்தானினுடைய பிளான் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்ஓசியில் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு தெரியும், அதாவது பாகிஸ்தான் ஃபயர் பண்ணுவாங்க, இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஆர்மியினுடைய இந்த செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எதிர்பார்க்கல. 155 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பாகிஸ்தானே அதை சைலண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூரில்
60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நம்பரை வெரிஃபை பண்ண முடியாத எண்ணிக்கையில் இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத தவிர்த்து பாகிஸ்தான் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு செகண்ட் சான்ஸ் எடுத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை பொருளாதார ரீதியிலாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் விஷயங்களை செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இப்படி முக்கியமான விஷயத்தெல்லாம் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்தியன் மிலிட்ரி எந்த அளவுக்கு வந்துட்டு மாடர்னைஸ் ஆகும், எக்யூப் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இந்தியா ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக மாறுவாங்க. இந்தியா வந்து உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். ஸோ இந்தியாவோட பவர் வந்து நாளுக்கு நாள் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்படி சைனா வந்து தாய்வானை பிடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வந்து தாய்வானை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் வச்சுருக்கிறாங்களோ, அதே மாதிரியே இந்தியாவினுடைய இந்த டிரான்சிஷனுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு அந்த பாதையில் ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் தயாராகிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி லீடர்ஷிப், அவங்களுடைய செயல்பாடுகள், ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, நம்மளுடைய மிலிட்ரி லீடர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வார்னிங், இதெல்லாம் பார்க்குறப்போ இதுதான் உணர்த்துது நண்பர்களே. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆர்மி, இந்தியன் ஆர்மி வந்து களத்தில் ரொம்ப பெட்டராக ஒரு போருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. சிவில் டிஃபென்ஸ் யூனிட்ஸ்லாம் வந்து காஷ்மீரில் நிறைய இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நிறையா முக்கியமான விஷயங்கள் பேசணும். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மிசைல்ஸை வாங்குவதற்கு இந்தியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ ரீசெண்டாக செய்தி வந்திருக்கு. அது அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ இப்படி சொல்லப்படுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. 1960களில் இந்தியாவை மிலிட்ரி வைஸ் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு வாரம் இந்தியா மீது தொடுத்தாங்க. நம்ம அந்த வாரில் வந்து சுப்பீரியராக செயல்பட்டோம். 1971 பாகிஸ்தானே 2 துண்டாக்கணும். அதுக்கடுத்து பாகிஸ்தான் கன்வென்ஷனலாக இந்தியாவோட நம்ம ஜெயிக்க முடியாது, இந்தியா வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து 1980s 1990s ப்ராக்சி வார் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது பயங்கரவாதிகளின் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்துறது. ஸோ 1990s ப்ராக்சி வார் ரொம்ப மோசமாக வந்துட்டு இருந்தது. காஷ்மீரில் துப்பாக்கிகளோட இந்த முஜாஹிதீன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2000s நம்ம இந்த முஜாஹிதீன்ஸை பெரிய அளவுக்கு ஒடுக்கிட்டோம். ஃப்ரீயாக துப்பாக்கியை வந்துட்டு ரோம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. காஷ்மீர் பண்ணிட்டுலாம் எத்தனையோ பேரை வந்து சுட்டு கொண்டாங்க. ஸோ அது 2000 அப்படி சுச்சுவேஷன் இல்லை. அதுக்கடுத்து அது அப்படியே குறைஞ்சு, அதாவது பாருங்கள், வார்லேருந்து குறைஞ்சி ப்ராக்சி வாராக மாறுது. ப்ராக்சி வாரில் முஜாஹிதீன்ஸ் இருக்கிறாங்க. அது அப்படியே குறைஞ்சு கல்லெறிகிற சினாரியோவுக்கு வந்துட்டு வர்றாங்க. இந்த கல்லெறிகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000s இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2014, 15, 16க்கு அப்புறம் இந்த கல்லெறிகிறதும் வந்துட்டு குறைஞ்சி போகுது. காஷ்மீரில் ஒரு பெரிய அளவுக்கு அமைதி திரும்புது. ஸோ இதுக்கடுத்து அப்படியே விட்டா இந்தியா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அப்படியே நெகட்டிவ்லேருந்து அப்படியே நெட் பாசிட்டிவாக வந்துட்டு மாறிடும். ஸோ இது பாகிஸ்தான் இதை விரும்பவில்லை. அப்படி வந்தால் POKக்கே பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு இடையூறை ஏதாவது செய்யணும் இந்தியா வலிமை அடைவதற்கு முன்னாடி அப்படின்றதான் பாகிஸ்தானினுடைய கணக்கு. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆர்டிக்கலினுடைய லிங்கையும் வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் படித்து பாருங்கள் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த முக்கியமான செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 24 மணி நேரமும் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி பிளானர்ஸ் வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து இந்தியாவை எப்படி காப்பாற்றுறது, சைனா கிட்டேருந்து இந்தியாவை எப்படி காப்பாற்றுறது, அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு பாதுகாப்பு சூழலை வந்து தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. கள வேலைகளை நிறைய செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத கஷ்டங்களை வந்து அவங்க பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கனால தான் இந்திய பொருளாதாரம் ஸ்டேபிளாக செக்யூராக ரன் ஆகுது. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்துட்டு இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்துட்டு நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.